தைப்பூச திருநாளை அரசு விடுமுறையாக அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பத்திரிகையாளர்களை சந்தித்து வருகிறார். அதன் நேரடி காட்சிகளை பார்ப்போம். ஆனால் அதையும் மீறி அவசரமாக வனவிலங்கு பாதுகாவலர்களால் அந்த வழக்கு தொடுக்கப்பட்டு மீண்டும் இடைக்கால தடை விதிக்கப்பட்டது பெருத்த ஏமாற்றமா இருக்குது. அது எமது இனத்தின் மீதும் எமது பண்பாட்டின் மீதும் சுமத்தப்பட்ட ஒரு அவமானமாக நாங்கள் அதை கருதுறோம். திரும்ப நாங்கள் காளைகளை வதைக்கிறோம்னு சொல்றத நாங்கள் கடுமையா ஆட்சேபிக்கிறோம், அதை எதிர்க்கிறோம். அந்த சொல்லையே நாங்கள் அருவருக்கிறோம். காளைகளை நாங்கள் வதைக்கிறோம்னு சொல்றவங்க இப்ப அருகில் இருக்கிற மாநிலத்தில் நடக்கிற அந்த யானை பந்தயத்தை எப்படி பாக்குறாங்க? ஹைதராபாத் போன்ற பெருநகரங்களில் நடக்கிற குதிரை பந்தயத்தை எப்படி பாக்குறாங்க? 2,18,000 டன் போன ஆண்டுல மட்டும் மாட்டுக்கறி ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு. இந்த செயலை எப்படி பாக்குறாங்க? இந்த நாடு தான் ஏற்றுமதி செய்யுது. அப்ப இவ்வளவு சுற்றி இருக்கும்போது எங்கள் காளைகளின் மீது மட்டும் இந்த கரிசனை காட்டி இது வதைக்கப்படுதுன்ட்டு அந்த தடையை வாங்குவதை நாங்க எப்படி பாக்குறோம்? இதில் நமக்கு எழுதுற கேள்வி என்னன்னா, நான் தோக்கும் போதெல்லாம் ரசித்துக் கொண்டிருக்குது இந்த நாட்டின் நீதி. நீங்க தான் சொல்றீங்க காவிரியில தமிழர்களுக்கு தண்ணீர் கொடுங்கன்ட்டு. அதை அவமதிக்குது அந்த மாநில அரசு. ஒரு சொட்டு தண்ணீர் தர முடியாதுன்னு எந்திரிச்சு போகுது. அந்த நாட்டின் முதலமைச்சர் எந்திரிச்சு போறாரு. அந்த மாநில முதலமைச்சர் ஒரு சொட்டு தண்ணி கிடையாதுன்றாரு. அதை என்ன செய்யுது? அப்ப நாங்க தோத்து நிக்கிற இடத்துல அதை ரசிக்குது. அதே மாதிரி முல்லை பெரியாற்றுல தமிழர்களுக்கு தண்ணீர் கிடையாது, நான் மாற்று அணை கட்டுவதான்னு சொல்றதை ரசிக்குது. ஆனா நீங்க தான் சொல்றீங்க 142 அடி நீரை உயர்த்தி தண்ணீரை கொடுங்க, அணை உறுதியா இருக்கு, அணையின் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டுன்னு இந்த நீதிமன்றம் தான் சொல்லுது. அந்த மாநில அவமதிப்புக்கு என்ன செஞ்சது? ரசிச்சுக்கிட்டு நிக்குது. தமிழர்கள் நாங்க தோத்து நிற்கும் போது அப்ப எல்லாமே நாங்க வேணாம்ங்கிறதெல்லாம் அது வேணும் செய்யுது. அணு உலை வேணாங்கிறோம், அது செய்யுது. கச்சத்தீவை எடுங்கிறோம், அது அவ்வளவுதாங்குது, கொடுத்ததாங்கிறோம். நாங்க என்ன கேட்டாலும் அதுக்கு எதிராக செய்யுது. அப்ப நாங்க போராட்டத்தின் மூலமா நாங்க ஒரு அரசு மக்களின் உணர்வுக்கு மதிப்பளித்து ஜல்லிக்கட்டை நடத்தி கொள்ளணும்னு சொன்னா அவசரமா முதல் நாள் வழக்கு தொடுத்து அடுத்த நாள் தடைய போடுது எனக்கு எதிராக. இது நீதியா அநீதியாங்கிற கேள்வி நமக்கு வருது. மக்களுக்காகத்தான் சட்டம். மக்களின் உணர்வுக்கு மதிப்பளிக்காத சட்டத்தை எப்படி இது பண்ண முடியும்? அதுதான் இங்க இதா இருக்கு. எல்லாமே நமக்கு எதிராக தமிழக அரசு தொடுத்த இந்த மறுசீராய்வு மனுவை அது விரைந்து எடுத்து அதுக்கு ஒரு தீர்வை கொண்டு வரல. இந்த விசாரணையே வனவிலங்கு பாதுகாவலர்கள் அவங்க கொடுக்கிற சாட்சியங்களை மட்டுமே விசாரிச்சு தீர்ப்பு சொல்லுது. ஜல்லிக்கட்டு மாடு பிடிக்கிறவர்கிட்ட விசாரணை இருக்கா? எப்படி மாடு பிடிக்கணும்னு ஜல்லிக்கட்டு நடத்துற ஆர்வலர்கள் பேரவை அமைப்பு வச்சிருக்கிறவங்க தொடுத்திருக்க வழக்கில் ஒரு விசாரணை நடந்திருக்கா? இரு தரப்புலையும் விசாரிக்கவே இல்லை. அப்ப என்ன நடக்குது? அந்த வனவிலங்கு பாதுகாவலர்கள் கொடுக்கிற அந்த சாட்சியங்களை வச்சுக்கொண்டு ஒருதலைபட்சமா இந்த தீர்ப்பை தொடர்ச்சியா கொடுக்குது. அது எங்களுடைய நாட்டு மாடுகள் அந்த காளைகளின் மீது மட்டும் குறி வச்சு பாய்வதற்கு என்ன காரணங்கிறதா நமக்கு எழுதுற கேள்வியா இருக்குது. அதனால இப்ப தமிழக அரசு அவசர சட்டம் ஏற்றணும்னு ஒரு பரிந்துரை வச்சிருக்குது. மத்திய அரசு ஏற்றுவதற்கான வேலைகளை செய்யறோங்குது. அதை விரைந்து செய்து இந்த பொங்கல் காலங்களுக்குள்ளே எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த ஆவணம் செய்து தரணுங்கிறத நம்மளுடைய கோரிக்கை. இப்போ உங்களுக்கு இந்த வனவிலங்கு ஆர்வலர்களுக்கு நம்ம காட்டுறது இது மகாராஷ்டிரா மாநிலத்தில் நடந்தது. உங்க எல்லாருக்கும் இந்த இதை கொடுக்குறேன் பாருங்க. தர்க்கம் செய்யற எல்லாருமே நம்மகிட்ட சொல்றது காளைகள் பயப்படுதுங்கிறாங்க. நான் கேட்டப்போ அப்ப அவங்க சொல்லும் போது எல்லா உயிர்களும் எங்களுக்கு வேணுங்கிறாங்க. அப்ப கொசு, மூட்டைப்பூச்சி, கரப்பாம்பூச்சி எல்லாம் உங்களுக்கு வேணுமானா அதுக்கு பதில் இல்ல. அதை ஏன் கொல்றதுக்கு இவ்வளவு மருந்துகள் தயாரிச்சு விடுறீங்கன்னா அதுக்கு பதில் இல்ல. இப்ப இந்த குதிரைய அது மேல பீரங்கியை கட்டி இப்படி ராணுவ வீரர்கள் மேல வெடிக்கிறாங்க. அப்ப இந்த குதிரை சிரிச்சுக்கிட்டே வெடிக்குதா? சண்டைக்கு போகுதா? பயப்படலையா? இது ஏன் உங்க பார்வைக்கு படல? என் காளைகள் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? யாராவது இந்த வனவிலங்கு மேல பாதுகாப்பு ஆர்வலர்கள் யாராவது ஒருத்தர் காளை மாடு வளர்த்ததுண்டா? புல்லு பிடிங்கி போட்டது, தண்ணி வச்சது, தவிடு வச்சது, பருத்தி கொட்டை வச்சது, பராமரிச்சது யாராவது உண்டா? அதை வளர்க்கறது நீண்ட காலமா பாரம்பரியமா வளர்த்துக்கிட்டு இருக்கேன். நான் உயிருக்கு உயிரா நேச்சு என் குடும்பத்துல ஒரு சகோதரனா நிக்கிறது. அதை நான் வதைக்கிறேங்கிறது பைத்தியக்காரத்தனம். எங்கிருந்து மாடு எப்படி இருக்கும் கிட்ட பார்க்காத நீ எங்க கிட்ட இது வதைக்கிற கொடுமைப்படுத்துறேன்னு சொல்றது சுத்த கொடுமை. அது தமிழர்கள் ஏதோ காட்டு மிராண்டிகள் போலவும் நாகரிகமற்றவர்கள் போல உலகத்துக்கு நாகரிகத்தை சொல்லிக் கொடுத்தது நான், பண்பாட்டை சொல்லிக் கொடுத்தது நான்.
ஜல்லிக்கட்டுங்கிற வார்த்தை இன்னைக்கு இடையில வந்தது. நான் சங்க காலத்திலிருந்து விளையாடி வர்றேன். கொள்ளையற்ற கோடஞ்சுவானே மறுமையும் புல்லாலே ஆய மகன்கிறது என் சங்க இலக்கியத்தை கலித்தொகையில் இருக்கிற பாட்டு. இன்னைக்கு நேத்தா இந்தியாங்கிற நாடு எப்ப வந்து 100 ஆண்டே நிறைவு வரல. நான் 50,000 ஆண்டுகளா வாழ்றேன், 5000 ஆண்டுகளா ஏறு தழுவுறேன். இன்னைக்கு வந்து திடீர்னு தடைன்னா பழசு பழசு என்ன அவ்வளோ பல ஆயிரம் ஆண்டுகளா விளையாடிக்கிட்டு இருக்கிறீங்க. இதை எதுக்கு பழசை பிடிச்சி கட்டி அழுகிறீங்கன்னா அப்புறம் எதுக்கு பாரம்பரியம் இந்த அருங்காட்சியகத்தை வச்சு பழைய பொருள்கள்லாம் பாதுகாத்து வச்சிருக்கிறீங்க? எதுக்கு வச்சிருக்கிறீங்க? இந்த கோயில் பழமையானது பாதுகாக்கணும், இந்த கட்டடம் பழமையானது பாதுகாக்கணும். அப்ப எதுக்கு ஒவ்வொரு தலைவருடைய வீடுகளை நினைவு இல்லமா வச்சு காக்குறீங்க? இடிச்சு குட்டி ஆகிட்டு போக வேண்டியதானே? எதுக்கு எடுக்கிறீங்க? எதுக்கு பாதுகாக்கிறீங்க? அப்ப ஒவ்வொருத்தருக்கு நினைவகம் எதுக்கு கட்டுறீங்க? மணிமண்டபம் எதுக்கு கட்டுறீங்க? எது கட்டுறீங்க? சொல்றவங்க எல்லாம் அப்படி ரொம்ப நாளா விளையாடுறீங்க. உங்க அம்மாவுக்கு 95 வயசு 99 வயசாயிருச்சுன்னா ரொம்ப நாளா இருந்துச்சு பழசாயிருச்சுன்னு தூக்கி கொண்டு போச்சுருவீங்களா? அர்த்தமற்ற பதில்களும் கருத்துக்களும் வரவன் போறவன்லாம் சொல்றது. எமிஷாக்ஷன், வித்யாபாலன், நக்மா என்ன தெரியும்? நான் யாருன்னு உங்களுக்கு என்ன தெரியும்? தமிழன்னா யாரு, அவனோட பாரம்பரியம் என்ன, பண்பாடு என்ன, அவன் பழக்க வழக்கம் என்ன, வாழ்வியல் முறை என்ன, ஒரு இளவும் தெரியாதவெல்லாம் கருத்து சொல்லிட்டு போறது. அதனால அவசர சட்டம் இயற்றி பொங்கல் விழா காலம் முடிகிறதுக்குள்ள எங்களுக்கு ஜல்லிக்கட்டு நடத்த வாய்ப்பு தரணும். அது எங்களுடைய கோரிக்கை. அதே நேரம் வருகிற ஜனவரி 24 தைப்பூசம், தலைநல குறிஞ்சியினுடைய தலைவனாகவும் தமிழருடைய இறைவனாகவும் இருக்கிற எமது முப்பாட்டன் முருகப் பெருந்தகையினுடைய நாள், அது விழாவான நாளா இருக்குது. அந்த நாள்ல தைப்பூசத்துக்கு விடுமுறை தரணும் தமிழக அரசு. விநாயகர் சதுர்த்திக்கு விடுமுறை இருக்குது, சரஸ்வதி பூஜைக்கு விடுமுறை இருக்குது, கிருஷ்ண ஜெயந்திக்கு விடுமுறை இருக்குது. அருகில் இருக்கிற இஸ்லாமிய நாடு மலேசியால தைப்பூசத்துக்கு விடுமுறை இருக்கு, அரசு விடுமுறை. சிங்கப்பூர்ல அரசு விடுமுறை இருக்கு. ஆந்திராவில் இன்னும் அமெரிக்காவில் எங்களுடைய தேசிய பண்டிகையான பொங்கல் விழாவுக்கு அரசு விடுமுறை இருக்கு. அமெரிக்கால மொத்தமா நாங்க 3 லட்சம் வந்தாலே அதிகம். ஆனா என்னுடைய நாடு, என்னுடைய அரசு, இந்த அருகில் இருக்க ஆந்திரா, கர்நாடகா, கேரளால என் பொங்கலுக்கு விடுமுறை இருக்கா? அதை ஏன் பெற்று தரல? ஆனா எல்லா அந்த மாநில மக்களினுடைய எல்லா பண்டிகைக்கும் இங்க விடுமுறை இருக்கு. தமிழ்நாடு அரசுல பொது விடுமுறை இருக்குது. எங்களுடைய தைப்பூசத்துக்கு இந்த தமிழ்நாடு அரசு ஏன் விடுமுறை விடல? அதனால இந்த வருகிற ஜனவரி 24 தைப்பூச திருநாளுக்கு தமிழக அரசு பொது விடுமுறை விடணும். அது எங்களுடைய அழுத்தமான கோரிக்கை.